சேலத்தில் போலி பத்திரங்கள் பதிவு செய்து தனது நிலத்தை அபகரித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி ஒருவர் புகார் மனு அளித்துள்ளார். சேலம் மையனூர் பகுதியில் குருவக்கால் என்ற மூதாட்டிக்கு சொந்தமான 34 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை விற்பனை செய்ய முயன்றபோது இதில் வில்லங்கம் இருப்பதாகவும் சேலம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கறிஞர் ஒருவரிடம் மூதாட்டி விசாரித்த போது ரகுநாத் மற்றும் அவரது மனைவி லட்சுமி பிரபா ஆகியோர் குருவக்காலின் நிலத்தை தங்களது பெயர்களில் போலியாக பத்திரப்பதிவு செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது. இது மட்டுமின்றி நீதிமன்றத்தில் போலியாக வக்காலத்து பதிவு செய்து அனைத்து நிலைகளிலும் ஆள் மாறாட்டம் நடந்திருப்பது உறுதியானது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட மோசடி நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தனது நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்று சேலம் மாநகர காவல் ஆணையாளர் மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் குருவக்கால் புகார் மனு அளித்துள்ளார். இருக்காங்க அவங்களுக்கு கூட்டி நாங்கள் பாஸ்போர்ட்டெல்லாம் கொடுத்தோம். விற்கலான்னு இருக்கும்போது அவங்க சார் தான் சொன்னாங்க, உன் பேரில் குராக்கான்னு டூப்ளிகேட்டு கோர்ட்டில் போய் அதெல்லாம் கையெழுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது தான் நான் மணிகண்ட சார் பார்த்துட்டு அப்புறம் இந்த மூர்த்தி சார்த்து கேட்டு நாங்கள் பார்த்தேன். அதுக்கு முன்னே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி அதான் கையெழுத்து போட்டு ஃபோட்டோ மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபோட்டோ என் டூப்ளிகேட்டில் ஆதார் அட்டெலாம் இல்லை. அந்த அம்மா ஃபோட்டோவில் மட்டும்தான் கொடுத்துருக்கு, ரேகை ஒட்டி இருக்கிறாங்க.